அபரிவிதமான தைரியமும் தன்னம்பிக்கையும் வரும். ரொம்ப வந்து ஒரு வீரியமாக இருப்பார் அப்படின்னு சொல்கிறதுக்குல கொஞ்சம் வீக்காக தான் இருப்பார், இருந்தாலும் நிறைய நற்பலன்கள் அப்படின்றது கொடுக்க தான் போகிறாரு. உங்களை அழகாக காப்பாற்றி கை நடத்தி, அதாவது கைப்பிடிச்சி வழி நடத்தி கொண்டு போயிடுவார் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஸ்தானம் வந்து இட்ஸ் அ பிளேஸ் ஃபார் லக், ஃபார்ச்சூன் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதிர்ஷ்டம். அந்த பாவம் தான் 9ஆம் பாவம். வணக்கம், நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, குரு பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம். இந்த குரு பயிற்சி பலன்கள் வந்து பாருங்க, பலராலும் உன்னித்து கவனிக்கக்கூடியது. காரணம் என்ன அப்படின்னா, குருவை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அவர் தேவகுரு, ப்ரஹஸ்பதி, இயற்கை சுபர், முழு சுபர், பொன்னர். அப்போ அவர் வந்து பாருங்க, நம்ம கோச்சார பிரகாரம் ஒரு நல்ல இடத்துல வந்து உட்கார்றாரு அப்படின்னா, அது வரக்கூடிய ராசிக்கு அபரிவிதமான நிறைய நற்பலன்களை அவர் கொடுத்தே தீர்வார். சப்போஸ் அவர் நல்ல இடத்துல உட்காரல, ஒரு பாதகமான இடத்துல உட்கார்ந்தாலும் பெருசாக கெடுக்க மாட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். காரணம் என்ன அப்படின்னா, பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே அப்படின்னு. அந்த விதத்தில் அவர் பெருசாக கெடுக்க மாட்டார். ஆனால் கண்டிப்பாக வாழ்க்கைக்கு தேவையான ஒரு அறிவுரை அப்படின்றது, ஒரு படிப்பினை அப்படின்றத நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டு போவார் அப்படின்னு தான் சொல்லணும். அப்படிப்பட்ட குரு பயிற்சி என்னைக்கு வரப்போகுது அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும், மே மாதம் 14ஆம் தேதி குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு இரவு 10:36க்கு பயிற்சி ஆகிறாரு. இது திருக்கணித பிரகாரம், சரிங்களா? அப்படி பயிற்சி ஆகக்கூடிய குரு பகவான் என்னென்ன ராசிகளுக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்கள் கொடுக்க போறாரு பார்க்கலாம் வாங்க. மேஷராசி அன்பர்கள், மேஷராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிதுனம் உங்களுக்கு 3ஆம் பாவம். ஆக குரு பகவான் 3ஆம் பாவத்தில் வந்து உட்கார்றாரு. அந்த 3ஆம் பாவத்தை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இளைய சகோதர தைரியஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக இந்த குருவை என்ன சொல்றாங்க அப்படின்னா, தைரிய குரு அப்படின்னு சொல்றாங்க. மேஷராசி அன்பர்கள், உங்களுக்கு வந்து பாருங்க, மனதுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் அப்படின்றது ஜாஸ்தி வரும். அபரிவிதமான தைரியமும் தன்னம்பிக்கையும் வரும். இயற்கையாகவே மேஷத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, செவ்வாய் ஆதிக்கும். அப்போ இயற்கையாகவே அவங்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் ஜாஸ்தி உண்டு. நல்ல தைரியசாலிகள், நல்ல போல்டானவங்க. அதனால தான் நிறைய யூனிஃபார்ம்டு சர்வீஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேஷத்தில் இருப்பாங்க. ஆளுமை அப்படின்றது இயற்கையாகவே இருக்கும். 10 பேரை வழி நடத்தக்கூடிய கெப்பாசிட்டி மேஷத்துக்கு உண்டு. அப்படிப்பட்ட மேஷராசி அன்பர்களுக்கு இன்னும் கொஞ்சம் தைரியமும் தன்னம்பிக்கையும் வரும் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக வந்து பாருங்க, இந்த 3ஆம் பாவத்தில் குரு வந்து ரொம்ப வந்து என்ன சொல்றது, ரொம்ப வந்து ஒரு வீரியமாக இருப்பார் அப்படின்னு சொல்றதுக்குல கொஞ்சம் வீக்காக தான் இருப்பார், இருந்தாலும் நிறைய நற்பலன்கள் அப்படின்றது கொடுக்க தான் போறாரு. சரி, இப்போ இவர் என்னென்ன மாதிரி நற்பலன்கள் கொடுக்க போறாரு பார்க்கலாமா? அவரோட விசேஷ பார்வை நம்ம எல்லாருக்குமே தெரியும், 5, 7, 9. அந்த 5ஆம் பாவம் அப்படின்றது மேஷராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்க 7ஆம் பாவமாக வருது. அதாவது 5ஆம் பார்வையா 7ஆம் பாவத்தை பார்க்குறாரு, கலத்திர ஸ்தானத்தை பார்க்குறார். அப்போ கலத்திர ஸ்தானத்தை பார்க்கறதுனால மேஷராசி அன்பர்கள், நீங்கள் ஆணா இருந்தால் உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் ஒரு பரஸ்பர ஒற்றுமை, பரஸ்பர நல்லுணர்வு அப்படின்றது வரும். பொதுவாக மேஷத்துக்கு சனி பகவான் வந்து பாருங்க, ஒரு 7 நாட்டு சனியாக ஸ்டார்ட் ஆகிருக்காரு. அகெயின் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா வயதை பொறுத்து சனி பகவான் கொடுக்கக்கூடிய கெடுதல்கள், பிரச்சனைகள் அப்படின்றது அப்படியே மாறுபடும். இருந்தாலும் அதாவது அவர் வாழ்க்கையில் மொதல் ரவுண்டு வராரா, 2வது ரவுண்டு வராரா, 3வது ரவுண்டு வராரா அப்படின்றத பொறுத்து பலாப்பலன்கள் மாறுபடும் தான். அதுக்கும் மேலே தைரிய குரு 1 வருஷம் உங்களை அழகாக காப்பாற்றி கை நடத்தி, அதாவது கைப்பிடிச்சி வழி நடத்தி கொண்டு போயிடுவார் அப்படின்னு சொல்லலாம். ஆக இந்த 7ஆம் பாவத்தை அவர் பார்க்கறதுனால, நான் முன்னமே சொன்ன மாதிரி கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல ஒற்றுமை அப்படின்றது மேலோங்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா விட்டு கொடுக்குற தன்மை அப்படின்றது மேலோங்கும். சந்தோஷம் அப்படின்றது இருக்கும். இந்த 7ஆம் பாவம் அப்படின்றது கணவன் மனைவி உறவு மட்டும் குடிக்கிறது இல்லைங்க. 7ஆம் பாவம் அப்படின்றது ஒருத்தவங்க தொழில் செய்கிறாங்க அப்படின்னா அவங்க கூட பார்ட்னர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களையும் குறிக்கிறது தான். அப்போ நீங்கள் ஒரு பார்ட்னர்ஷிப் கன்சர்னில் வேலை செய்கிறீங்க, இல்லை பார்ட்னர்ஷிப் கன்சர்னில் நீங்கள் ஒரு பார்ட்னராக இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புரிதல்கள் அப்படின்றது இருக்கும். எதுவாக இருந்தாலும் நீங்கள் கலந்து பேசிங்க, சரிப்பா நீ சொல்லிட்டா நான் செய்கிறேன்ப்பா, நான் இது முடிவு பண்ணியிருக்கேன், உனக்கு ஓகேன்னா நம்ம செய்யலாம்ப்பா அப்படின்ற மாதிரி உங்களுக்குள்ளேயே ஒரு நல்ல உறவு அப்படின்றது மேலோங்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இவர் வந்து பாருங்க, தைரிய குருவாக இருந்து 9ஆம் பாவத்தை பார்க்குறாரு. இந்த 9ஆம் பாவம் அப்படின்றது பாக்கியஸ்தானம். பாக்கியஸ்தானத்தை பார்க்கறதுனால, பாக்கியஸ்தானம் அப்படின்னா அந்த ஸ்தானம் வந்து இட்ஸ் அ பிளேஸ் ஃபார் லக், ஃபார்ச்சூன் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதிர்ஷ்டம்.
அந்த பாவம் தான் 9ஆம் பாவம். அப்ப மேஷராசி அன்பர்கள் உங்களுக்கு எல்லா விதத்திலையும் பாக்கியங்கள் அப்படின்றத குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு. அங்க வந்து பாருங்க சனி பகவான் 7 நாட்டு சனியா இருந்து அவரோட பார்வை 9ஆம் பாவத்தை இருக்கு பாக்குறாரு. அப்ப சனி 9ஆம் பாவத்தை பாக்குறதுனால பாக்கியங்களை கெடுப்பாரு, இவரு பாக்கியங்களை கொடுப்பாரு. ஆக அவர் வந்து பாருங்க நம்மளுக்கு வந்து நிறைய காம்ப்ளிகேஷன்ஸை ஏற்படுத்துவாரு, இவர் காம்ப்ளிகேஷன்ஸை நிவர்த்தி பண்ணுவார். அப்ப மேஷராசி அன்பர்கள் எங்களுக்கு நிலைமை என்னங்க அப்படின்னு ரொம்ப சூப்பர் டூப்பர் அப்லிஃப்டும் ஆக மாட்டேங்க, சனினால கீழேயும் போக மாட்டேங்க, அப்படியே மெயின்டைன் ஆகிப்பீங்க அப்படின்றது தான் இதுக்கு அர்த்தம். புரியும் நினைக்கிறேன். சரி, அதுக்கடுத்து தைரிய குருவா இருந்து லாபஸ்தானம் 11ஆம் பாவத்தை பார்க்குறாரு. லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால செய்யக்கூடிய தொழில் நல்லா வளரும். முதல்ல வந்து பாருங்க நம்ம செய்யக்கூடிய தொழில் நம்ம பார்ட்னர்ஸ்க்கும் நம்மளுக்கும் ஒரு நல்ல உறவு அப்படின்றது இருக்கு. அப்போ அந்த தொழிலில் நம்மளோட ஒரு கான்சென்ட்ரேஷன் அப்படின்றது அதிகமாகும். அந்த தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப ஆர்வமாக செய்வோம். நம்ம நல்லா ஆர்வமாக செய்யும் போதே தொழில் மேலே மேலே வளரும். தொழில் மேலே மேலே வளருது அப்படின்னாலே நம்மளோட பொருளாதாரம் அதிகமாகும் தானே, நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இல்லைங்களா? அதனால் அதுக்கும் மேலே லாபஸ்தானத்தை குரு பார்க்குறாரு அப்படின்றது நம்ம செய்கிற தொழிலில் நீ என்ன வேலை செய்கிறியோ அதுக்கான லாபம் சாலிடாக வந்துடும் அப்படின்னு சொல்ல நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. ஆக இந்த குரு பகவானோட பயிற்சி வந்து பாருங்கள் மேஷராசி அன்பர்களுக்கு நிறைய நற்பலன்களை செய்ய போகுது. நான் முன்னமே சொன்ன மாதிரி 7 நாட்டு சனியாக இருந்தாலும் சனினால் வரக்கூடிய பாதிப்பை குரு பகவான் வந்து சார்ட் அவுட் பண்ணிடுவார். அதே மாதிரி ராகு வந்து 11ஆம் பாவம், அதுவும் வந்து ரொம்ப சூப்பர் டூப்பர்லாம். கேது 5ஆம் பாவம், அது ஒரு சின்ன இம்பேக்ட், அதுக்கு பெருசாக நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. அது இந்த சேனல்லே நாங்கள் ராகு கேது பயிற்சி பலன்கள் போடுவோம், அதில் பார்த்து அதுக்கான பரிகாரங்கள் நீங்கள் செஞ்சுக்கலாம். ஆக மேஷம் உங்களுக்கு குரு பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்குது, கவலைப்பட வேண்டாம், வாழ்த்துக்கள். இப்போ நம்ம எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னாலும் நம்ம என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒரு பரிகாரம் அப்படின்றது சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த விதத்தில் மேஷராசி அன்பர்கள் உங்களுக்கு என்ன பரிகாரம் சிறந்த பரிகாரமாக அமையும் அப்படின்னா, குரு நல்லா தான் இருக்காரு, இருந்தாலும் நம்ம கொஞ்சம் வழிபாடு பண்ணும்போது அவங்களோட பவரை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணலாம். அவங்களோட ஒரு கன்சர்ன் நம்மளுக்கு இன்னும் அதிகம் கிடைக்கும், அவங்களோட அனுகிரகமும் ஆசீர்வாதமும் நம்மளுக்கு நிறைய கிடைக்கும். அந்த விதத்தில் மேஷராசி அன்பர்கள் ஆலங்குடி போயிட்டு குரு பகவானை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. ஈசனை பாருங்க, அம்பிகையை பாருங்க, குரு பகவானை தரிசனம் பண்ணிட்டு குரு பகவானை வழிபாடு பண்ணிட்டு வாங்க, நிறைய நற்பலன்கள் அப்படின்றது கிடைக்கும். சரி, இது வந்து பாருங்க முடியும் அப்படின்னா குரு பயிற்சிக்கு முன்னாடியே, அதாவது மே 14க்கு முன்னாடியே செய்யுங்க. முடியாது அப்படின்னா குரு பயிற்சிக்கு பின்னாடி கூட செய்யுங்க. சரி, அதுக்கப்புறம் நம்ம ஒரு வருஷம் என்ன மாதிரி பரிகாரங்கள் செய்யும்போது நம்மளுக்கு குட் லக் இருந்துகிட்டே இருக்கும், அதிர்ஷ்டம் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னா, நம்ம வீட்டு பக்கத்தில் சின்ன கோயில் இருக்குது அப்படின்னா கூட வந்து பாருங்கள் அங்கே நவகிரகங்கள் சன்னதி அப்படின்றது இருக்க தான் செய்யுது இல்லைங்களா? அந்த நவகிரகங்கள் சன்னதியில் குரு பகவான் இருப்பார். முடியும் அப்படின்னா வியாழக்கிழமை தோறும் நீங்கள் போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. முடியாது அப்படின்னா மாதத்தில் ஒரு நாள், அது வியாழக்கிழமையே இருந்தால் பெஸ்ட்டு. சரிங்களா? மூக்கடலை, வெள்ளை மூக்கடலை ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு அதை வந்து பாருங்கள் ஒரு மஞ்சள் கலர் நூல் வச்சுக்கோங்க, ஊசியில் கோத்துருங்க, மாலையாக கோத்துருங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கருப்பு மூக்கடலை இல்லை வெள்ளை மூக்கடலை எதுனாலும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பச்சையாக எடுத்துக்கலாம். பச்சையை எடுத்துகிட்டு மஞ்சள் கலர் துணி ஸ்கொயராக கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சோண்டு மூக்கடலை போட்டு மஞ்சள் கலர் நூல் போட்டு நம்ம சின்ன மூட்டையாக கட்டிடணும். இது வந்து பாருங்கள் நம்ம சனீஸ்வரனுக்கு நம்ம எல்லாருமே செய்வோம் இல்லைங்களா? கருப்பு எள்ளு போட்டு கருப்பு துணியில் மூட்டை கட்டுவோம் பார்த்தீங்களா? அதே மாதிரி இந்த மூக்கடலை, வெள்ளை மூக்கடலை இருந்தாலும் சரி, கருப்பு மூக்கடலை இருந்தாலும் சரி. கருப்பு மூக்கடலைன்னா கொஞ்சம் இது வந்து குட்டியாக இருக்கும், வெள்ளை மூக்கடலைனா கொஞ்சம் பெருசாக இருக்கும். நீங்கள் கொஞ்சமாக போட்டு கட்டிக்கோங்க. சரிங்களா? மஞ்சள் கலர் துணியில் கட்டிட்டு அதை மாதத்தில் ஒரு வியாழக்கிழமை அங்கே குரு பகவானுக்கு கொண்டு போயிட்டு இந்த மூக்கடலை மாலையை போட்டுட்டு மஞ்சள் கலர் பூ வந்து சின்ன கோயிலில் நம்மளே பண்ணிக்கலாம், இல்லை ஐயர் இருக்காருன்னா கூட நீங்கள் கொடுங்க. மஞ்சள் கலர் பூ அவருக்கு சாத்தி இந்த மூக்கடலை விளக்கு நெய் ஊற்றி ஏற்றலாம், விளக்கெண்ணெய் ஊற்றி ஏற்றலாம், எள்ளெண்ணெய் ஊற்றி ஏற்றலாம், எதுனாலும் ஏற்றலாம். ஏற்றிட்டு நவகிரகங்களை 9 முறை சுற்றி வாங்க. இது மேஷராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் முழுக்கும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா குரு பகவானோட முழு கருணை பார்வை அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும். நன்றி. இப்போ நான் சொல்லியிருக்கிறது குரு பயிற்சி வந்து பாருங்கள் ஒவ்வொரு ராசிக்குமான பொதுவான பலன்கள். இப்போ இதை பார்த்துட்டு இருக்க அன்பர்கள், நாங்கள் எங்களோட சுய ஜாதகத்தை பரிசீலனை பண்ணிக்கணும், ஏன்னா வாழ்க்கையில் பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களோட சுய ஜாதகத்தை நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹைன்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். ஸ்டாஃப் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஜாதகத்தை அனுப்பிச்சு நீங்கள் கன்சல்டேஷன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.